ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட் அப்டேட்ஸ் கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதில் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அமெரிக்கன் மார்க்கெட் எடுத்து பார்த்தேன். S&P 500 84 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு 7126 பாயிண்ட்ஸில். டவ் ஜோன்ஸ் 49447 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு 868 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நாஸ்டாக் 365 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு 24468 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அமெரிக்கன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இது நம்ம மார்க்கெட்லேயும் கண்டினியூ ஆக சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சான்சஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் இம்ப்ளிமெண்ட் ஆகுதா அப்படிங்கிறத. ஏன்னா குளோபல் லெவல்லையும் பாசிட்டிவ் அவுட்லுக் தான் இருக்குது. இஸ்ரேல் லெபனான் ஆக்சுவலி அவங்க வார் ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க, சீஸ்ஃபயர். ஈரானும் இவங்க அமெரிக்காவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 அண்ணன் தம்பிங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, ஈரானு கூட நாங்கள் டீல் போடுறதுக்கு ஆசையாக இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ சிச்சுவேஷன் இப்போதைக்கு கொஞ்சம் சால்வ் ஆயிருக்கு. இதே கண்டினியூ ஆனால் நல்லாயிருக்கும். நேற்று நான் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணும்போது கோல்டு ஸ்டாக்ஸ்லாம் நெகட்டிவில் இருந்துச்சு. அதுக்கு ரீசன் பார்க்கும்போது கவர்மெண்ட் வந்து கோல்டு பேங்க்ஸ் வந்து கோல்டை இம்போர்ட் பண்ணுறது ஹால்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் பேசியிருந்தேன். இதில் இப்போ என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு 15 பேங்க்ஸுக்கு வந்து கோல்டு அண்ட் சில்வர் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. மார்ச் 2029 வரைக்கும் மார்ச் 2029 வரைக்கும் இந்த 15 பேங்க்ஸு கோல்டு அண்ட் சில்வரை வந்து இம்போர்ட் பண்ணலாம். கஸ்டம் கிளியரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய இது ப்ரீஷியஸ் மெட்டல் வந்து ஸ்டக் ஆகினுக்கு அப்படின்னு சொன்னேன். 5 டன்ஸ் ஆஃப் கோல்டு 8 டன்ஸ் ஆஃப் சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் எல்லாமே ஸ்டக் ஆகி நின்றுச்சு. இதில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, HDFC பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா இது மாதிரி சில பேங்க்ஸுக்கு எல்லாமே பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. April 1, 2026 மார்ச் 31, 2029 வரைக்கும் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு த்ரீ இயர் விண்டோ பீரியட் மாதிரி வருது. ஒரு 15 லீடிங் பேங்க்ஸ் வந்து கோல்டு அண்ட் சில்வரை இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க, பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது இப்படி பர்மிஷன் கொடுத்ததுனால கல்யாண் ஜுவல்லர்ஸ் இது மாதிரி பங்குகள் எல்லாமே மண்டே மார்க்கெட்டில் கல்யாண் ஜுவல்லர்ஸ், சென்கோ கோல்ட், டைட்டன், PN கேஜெட் ஜுவல்லர்ஸ், நெக்ஸ்ட் PN ஜுவல்லர்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மண்டே மார்க்கெட்டில் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ கோல்டு செக்டரை மண்டே மார்க்கெட்டில் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்க சான்சஸ் பிரகாசமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது குளோபல் டெக் லே ஆஃப். ஆக்சுவலி குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து லே ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க டெக் செக்டாரில் மட்டுமே குளோபல் லெவலில் 73,200 ஜாப்ஸ் வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் 95 கம்பெனிஸில் இது வந்து இம்பேக்ட் ஆகிருக்கு. இந்த ஜாப் கட்ஸ் பார்த்தீங்கன்னா 2021 ஸ்லோவாட்டு இந்த டெக் ரோல்ஸுக்கு வந்து ஹேரிங் வந்து கம்மியாக இருந்துச்சு. அப்போதே பார்த்தீங்கன்னா அந்த லே ஆஃப் நடந்துகிட்டே இருந்துச்சு படிப்படியாட்டு. ஸோ இப்போது மேஜராட்டு பார்த்தீங்கன்னா 30,000 15,000 அப்படிங்கிற பெரிய பெரிய கம்பெனிஸில் லே ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க. 30,000 15,000 அப்படிங்கிறதெல்லாம் ரவுண்ட் ஆட்டே லே ஆஃப் பண்ணாங்க. ஏன்னா ஏல பெருசாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில், அதனால ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து டெக் லே ஆஃபை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. கோல்டோட ப்ரைஸ் அன்றைக்கி மார்க்கெட்டில் இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு, ரைஸ் ஆயிருந்துச்சு. என்னென்னா ஸ்ட்ரைட்டாக ஃபார்மஸ்யூட்டாக ஃபுல்லாக இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. சப்ளையில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அது இல்லாமல் ட்ரெஷரி ஈல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா US டாலர் ஒரு பக்கம் வீக்கராக இருக்குது, ட்ரெஷரி ஈல்ட்ஸ் வந்து லோவராக இருக்குது, டிமாண்ட் வந்து பூஸ்ட் ஆகுது. சேஃப் ஹெவன் அசட்டாக இருக்கிறதுனால கோல்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இது வந்து கோல்டு செக்டாரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஜியோ பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 கோடியிலேருந்து 50,000 கோடி வந்து அந்த ரேஞ்சில் IPO செட் பண்ண போகிறாங்க. ஸோ IPOட வேல்யூ பார்க்கும்போது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது $180 பில்லியன். அப்போ 16.72 lakh crore வருது. இந்த ஆஃபர் ஃபார் சேலில் அவங்க பண்ணுற டைல்யூஷன் 2.5 to 3.5% ஸ்டேக்கு. எந்தெந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் பெனிஃபிட் அடைய போகிறாங்க அப்படின்னா மெட்டா, கூகுள், KKR, சவுதி அரேபியா பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டபுள் பண்ண சான்ஸ் இருக்குது. டபுளுக்கு மேலே அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஜியோ பிளாட்ஃபார்ம் IPO பொறுத்த வரைக்கும் அப்டேட். எனக்கு தெரிஞ்சு ஜூன் to ஜூலை வந்து அவங்க லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் அபவுட் இந்தியாவோட ஷேர் ப்ரைஸ் 25,755 ரூபாவில் இருக்குது. ஸோ JP மார்கன் வந்து இதோட டார்கெட் ப்ரைஸை கட் பண்ணுறாங்க 19% ஆட்டு பார்த்தீங்கன்னா. ஆக்சுவலி 19% முன்னாடி வந்து 34,000 டார்கெட் ப்ரைஸ் சொன்னாங்க, இப்போ 27,500 சொல்லிட்டாங்க. 19% மேலே போகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அபவுட் இந்தியாவுக்கு JP மார்கன் டார்கெட் ப்ரைஸை கட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ப்ராடக்ட் பைப்லைன் வீக்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, காம்படிஷன் ரைஸ் ஆகிருக்கு, ப்ளஸ் லீடர்ஷிப் குவாலிட்டி அங்கே இன்ஸ்டெபிலிட்டியாக இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இது வந்து அபவுட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டாடா கன்சல்டன்சி சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேலரி ஹைக் கொடுக்க போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2% ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ரிடக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. டாப் பெர்ஃபார்மர்ஸுக்கு வந்து டபுள் டிஜிட்டில் இன்க்ரீஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆவரேஜ் ஹைக்கு எக்ஸாக்டாக ஆவரேஜ் ஹைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னும் டிஸ்க்ளோஸ் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் 25ல் கொடுக்க வேண்டிய ஹைக்கு டிலே ஆகி தான் இப்போ கொடுக்குறாங்க. TCS வந்து 750 எம்ப்ளாயிஸ் வந்து AI அண்ட் டேட்டா செக்மெண்ட்டில் வந்து ஹையர் பண்ணியிருந்தாங்க. ஃபினான்ஷியல் 27ல் ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் ஒரு 25,000 எம்ப்ளாயிஸ் வந்து நாங்கள் ஹையர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி TCS வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு TCSோட அந்த நாசிக் ஆஃபீஸில் வந்து இஷ்யூ ஆகிருந்துச்சு. குறிப்பாட்டு
ரிலிஜியஸ் பிரச்சனை, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ செக்ஸுவல் அசால்ட் எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு. ஸோ இப்போ மகாராஷ்டிரா போலீஸ் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதாட்ட அப்டேட் வந்திருக்கு. டிசிஸோட சிஓவாக இருந்த கீர்த்தி வாசன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பெருசாட்டு எந்தவித ஃபார்மல் கம்ப்ளைண்ட்ஸும் எங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகலை, நேச்சராட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மல் கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே எங்களுக்கு ரிசீவ் ஆகலை அப்படின்னு சொல்லி அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவர்லாட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு அந்த ஏரியாவில் வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கு. கொஞ்ச நாளுக்கு சில எம்ப்ளாயிஸுக்கு அந்த நாசிக் ஆஃபீஸில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்ஸு. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பார்த்தீங்கன்னா ஜேவி ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ போக்ஸோ அப்படிங்கிற கம்பெனியோட வந்து ஜேவி ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தேன். இது 50:50 ஜாயின்ட் வெஞ்சூர். ஒடிசாவில் ஸ்டீல் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. இந்த ஜாயின்ட் வெஞ்சூர் மூலமாட்டு 887 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டில், அதாவது சாஃப்ரான் ப்ரைவேட் ரிசோர்ஸஸ் அவங்க ஓன் பண்ணுற லேண்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளான் போட இருக்கிறாங்க. இது வந்து க்ரீன்ஃபீல்டு இன்டிகிரேட்டட் ஸ்டீல் பிளான்ட்டு. ஸோ ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சாஃப்ரான் ரிசோர்ஸஸ் ப்ரைவேட் லிமிடெடுங்கிறது ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலோட ஒன் ஆஃப் த ஹோலி ஒன் சப்சிடரியாக இருக்குது. இந்த இடத்துல தான் இவங்க ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலும் போக்ஸோவும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் போட போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. 6 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஸ்டீல் வந்து இதில் ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்டிஆர் இன்பிட் ஆக்சுவலி இவங்க 2 ஆப்ரேஷனல் வேர் ஹவுஸை வந்து கொச்சி அண்ட் கோயம்புத்தூரில் அக்யூர் பண்ணியிருக்கிறாங்க 260 கோடிக்கு. 0.79 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. 5.2 இயர் ஆவரேஜ் லீஸுக்கு வச்சு இந்த டீல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரெசன்ஸை ஒரு 18 சிட்டிஸுக்கு வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுது. ப்ளஸ் டோட்டல் ஆப்ரேஷனல் போர்ட்ஃபோலியோவை 22.96 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்குது. இது என்டிஆர் இன்பிட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் அல்ட்ராடெக் சிமெண்ட் கொடுத்த அப்டேட்டு. இவங்க 200 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு வந்து அவங்களோட கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் பண்ண இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட் சைட் சைனான்னு பார்க்கும்போது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிமெண்ட் ப்ரொடியூசிங் கம்பெனியாக இருக்கிறாங்க இந்த அல்ட்ராடெக்கு. டோட்டல் கெப்பாசிட்டி இப்போ பார்க்கும்போது 90 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனமாக இருக்குது. ஸோ அதை வந்து பெருசாட்டு நாங்கள் எக்ஸ்பென்ஷன் பண்ணுவோம். இவங்க வந்து எல்என்டி சிமெண்ட்டு, ஜேபி, பினாமி அண்ட் இந்தியன் சிமெண்ட்ஸ் இது எல்லாமே இவங்களுக்கு கொஞ்சம் காம்படிஷன் கொடுக்குறாங்க. ஃபினான்ஷியல் 28க்குள்ளே 16,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணல, 240 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் கெப்பாசிட்டி ரீச் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த அல்ட்ராடெக் சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. தீபக் ஃபெர்டிலைசர் அண்ட் பெட்ரோகெமிக்கல்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் இவங்க மைனிங், இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. குறிப்பாட்டு கிராப் நியூட்ரிஷன், டேன் இதெல்லாம் இவங்களுக்கு வந்து கீ க்ரோத் டிரைவராக இருக்குது. ஸோ டேன் மார்க்கெட் ஷேர் வந்து 40% ஓன் பண்ணுறாங்க. 587 கிலோ டன்ஸ் பெர் ஆனம். அதை வந்து ஃபினான்ஷியல் 27க்குள்ளே 1 mm டிபிஐ பெர் ஆனமாட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணதாட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்டாக் வந்து 31% 52 ஹைலேருந்து லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 17 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது. இந்த டர்ன் சப்ளை பண்ணுறாங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹையர் மார்ஜின் கிடைக்குது. இது வந்து தீபக் ஃபெர்டிலைசர் அண்ட் பெட்ரோகெமிக்கல் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அமோனியம் நைட்ரேட் மார்க்கெட் ஷேர் 40% அவங்க ஓன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வேதாந்தா ரிசோர்ஸஸ் இவங்க ஒரு $350 மில்லியன் லோன் எடுக்கிறதாட்ட அப்டேட் இருந்தாங்க. ஸோ அந்த அப்டேட் இப்போ என்ன ஆதாட்டு மாறுது அப்படின்னா $550 மில்லியன் அதை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணதை விட ஒரு $200 மில்லியன் பார்த்தீங்கன்னா கூட அதிகமாட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணி விடுறாங்க. ஸோ இந்த டிஸ்கஷன் வந்து சுமிட்டோமோ மிட்சுபிஷி பேங்கிங் கார்பரேஷன், அபுதாபி பேங்க் இவங்களோடலாம் போட்டிருக்காங்க. இந்த லோன் டென்யூர்னி பார்க்கும்போது 4 இயர் டென்யூரு, ப்ரைஸிங்னி பார்க்கும்போது 440 பேசிஸ் பாயிண்ட் அந்த ரேஞ்சில் போகும். ஸோ ட்வின் ஸ்டார் ஹோல்டிங்ஸ் அண்ட் வேதாந்தா ஹோல்டிங்ஸ் கேரண்டி மூலமாட்டு இதை பண்ணுறாங்க. இது வந்து வேதாந்தா ரிசோர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஆல்ரெடி எடுக்க இருந்த லோனை கூட கொஞ்சமாக கூட்டி எடுக்க போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வேதாந்தா ரிசோர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பெங்களாதேஷ் 5000 டன்ஸ் ஆஃப் டீசல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாட்ட வந்து அடிஷ்னல் வாங்கியிருக்கிறாங்க. பெங்களாதேஷ் முதலே சம் டன்ஸ் வந்து போயிருந்துச்சு, இப்போ அடிஷ்னல் வாங்கியிருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது பெங்களாதேஷ் கவர்மெண்ட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பிஎன்ஜிஆர்பி இது வந்து கேஸ் செக்மெண்ட்டோட ரெகுலேட்டரி. இவங்க அந்த எல்பிஜி பைப்லைன் ப்ராஜெக்ட்ஸ் பிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாட்டு எல்பிஜி பாட்லிங் பிளான்ட்ஸில் வந்து இது போகும் அந்த பைப்லைன்ஸு. என்னென்னா 12,500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்பெனிஸ்ட்டை பிட்ஸு கோருவாங்க. ஸோ 2030க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அது பல்க் எல்பிஜி டிரான்ஸ்போர்ட்டேஷனாட்டே எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போதைக்கு சில கம்பெனிஸ்டெல்லாம் எங்கன்னு பார்க்கும்போது செர்லாப்பள்ளி, நாக்பூர், ஷிகராப்பூர், ஹுப்ளி, கோவா, பாரதீப், ராஜ்பூர், ஜான்சி, சித்தராஞ்சான் பைப்லைன்ஸ் இந்த மாதிரி ஏரியாலலாம் போடுறாங்க. இதோட லென்த்னி பார்க்கும்போது 2500 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிஎன்ஜிஆர்பி கொடுத்த அப்டேட்டு. எல்பிஜி பைப்லைன் ப்ராஜெக்ட்ஸுக்கு பிட்டு வந்து இன்வைட் பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஹோண்டா சிபிஆர் 150R இதை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ MOR 14K அந்த ரேஞ்சில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நியூ ஸ்டெல்த் பிளாக் கலரில் வருது. 3.13 லேக், அதாவது 3,13,000 அந்த ரேஞ்சில் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. மலேசியாவில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. MOR 14Kன்னு சொன்னது மலேசியன் ப்ரைஸு நம்ம கரன்சி வேல்யூவில் 3.13 லேக் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து
ஹோண்டா கொடுத்த அப்டேட்டு அந்த பைக்கை பார்த்தாலே அட்டகாசமாக இருக்குது. ஜென் டெக்னாலஜிஸுக்கு கவர்மெண்ட் லைசன்ஸ் கிடச்சிருக்கு ஏர் டிஃபென்ஸ் அண்ட் ஆன்டி ட்ரோன் கேனான்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. இது ஜென் டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. மோஸ்ட்லி நிறைய டிஃபென்ஸ் கம்பெனிஸுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லைசன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. அதில் ஜென் டெக்னாலஜிஸும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. பாரத் எலக்ட்ரிக்கல்ஸோட ரெவன்யூ பார்க்கும்போது 18% ரைஸ் ஆகும், 32,350 கோடின்னு சொல்கிறாங்க. ஆர்டர் புக் 2.4 lakh crore இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பவரோட டிமாண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதை மெயினாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸ் வரட்டு, அப்போ தான் நம்மளோட எக்ஸாக்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி தெரிய வரும். இது வந்து அவங்களோட ஒரு எக்ஸப்ஷனும் சொல்லியிருக்கிறாங்க. பட் எக்ஸாக்ட் இது வந்து ரிசல்ட்ஸை பார்த்தா தான் நமக்கு தெரிய வரும். ஒரு 6 அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா 5,000 கோடி அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து மார்ச்சில் ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. SBI மியூச்சுவல் ஃபண்ட் இதில் மந்த்லி அவுட்ஃப்ளோ 1.22 lakh crore இருக்குது. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 12.92 lakh crore வந்து 11.69 lakh crore குறைஞ்சிருக்கு. அதாவது ஃபெப்ரவரியும் மார்ச்சும் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ICICI ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் 1.03 lakh crore அவுட்ஃப்ளோ நடந்திருக்கு. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 11.83 lakh crore வந்து 10.80 lakh crore காலியாக இருக்குது. HDFC மியூச்சுவல் ஃபண்ட் 9.73 lakh crore வந்து 8.73 lakh crore குறைஞ்சிருக்கு. 99,383 கோடி மட்டும் அவுட்ஃப்ளோ நடந்திருக்கு. நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் 69,922 கோடி அவுட்ஃப்ளோ ஆயிருக்கு. 7.57 lakh crore வந்து 6.78 lakh crore குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் கோட்டக் மியூச்சுவல் ஃபண்ட் 6.14 lakh crore வந்து 5.55 lakh crore குறைஞ்சிருக்கு. 59,600 கோடி பார்த்தீங்கன்னா மந்த்லி அவுட்ஃப்ளோ ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் 3.74 lakh crore வந்து 3.23 lakh crore கம்மியாக இருக்குது. 51,215 கோடி மட்டும் ஒரு மாதத்தில் அவுட்ஃப்ளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் 41 AMCயில் மந்த்லி அவுட்ஃப்ளோ பார்க்கும்போது 9.43 crores, அதாவது 9.43 crores $49,605 crores அந்த ரேஞ்சுக்கு அவுட்ஃப்ளோ நடந்திருக்கு. 3 AMC அபாக்கஸ் மியூச்சுவல் ஃபண்ட், கேபிட்டல் மைண்ட் மியூச்சுவல் ஃபண்ட், ஓல்டு பிரிட்ஜ் மியூச்சுவல் ஃபண்ட் இதில் மட்டும் மார்ச்சில் இன்ஃப்ளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.